அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டியும், அதுபோல நபியுடைய மேலான சுன்னத்துகளில் ஒன்றான உம்ராவுடைய கடமை நிறைவு செய்வதற்காக வேண்டியும் நாம் இங்கிருந்து விமானம் மூலமாக அந்த புனிதமான நகருக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. அதை அழைத்து செல்வதற்காக வேண்டி ஹஜ் கமிட்டி ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கடந்த வருஷம் 3,75,000 ரூபா ஹஜ்ஜுடைய கடமை நிறைவு செய்வதற்கு. அதே போல் ப்ரைவேட்டில் போனோன்னு சொன்னால் இதிலேருந்து 3 மடங்கு கூட 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னு செய்யப்படுது. என்ன வித்தியாசம்? உணவுடைய ஏற்பாடு எல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஹரமுடைக்கு அருகாமையில், அந்த மஸ்ஜித் நபியுடைய அருகாமையில் நமக்கு என்ன செய்யப்படும், தங்கக்கூடிய இடங்கள் இருக்கும். ஹஜ் கமிட்டியில் போகிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் கஷ்டம், தாங்களே உணவுடைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு காலத்தில் இந்த ட்ராவல்ஸுக்கும் இந்த ஹஜ் கமிட்டிக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருந்துச்சு. 75,000 ரூபா ஹஜ் கமிட்டி மூலமாக போகணுன்னு சொன்னால் 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா அதுக்குள்ளே தான் என்ன செய்யப்படும், ப்ரைவேட்டில் ட்ராவல்ஸ் மூலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தனியான முறையில் யாராவது உம்ரா செய்யணும்னு தான் அவங்க இஷ்டத்தை என்ன செய்யலாம், 30 நாள் என்ன செய்யலாம் போகலாம். ஹஜ் ட்ராவல்ஸில் போனோன்னு சொன்னால் என்ன செய்யும், 25,000 30,000 ரூபாய்க்குள்ளே தான் என்ன செய்யுது. லாக்டவுனுக்கு முன்னால் கூட அவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு. 35,000 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் மிகப்பெரிய அதோடைய விலை ஏற்றம் ஏற்பட்டுச்சு. 1,10,000 ரூபா 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா அப்படி கொண்டு போயிட்டாங்க. எதனால் இந்த மாதிரி விலைகள் ஏற்றப்பட்டது, அல்லாஹ் ஆலம். ஆனால் இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அது போக விலை ஏற்ற ஒரு பக்கம் நடந்தாலும் கூட மிகப்பெரிய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. விளம்பரம் ஒவ்வொரு டிராவல்ஸுக்கு மத்தியில் போட்டு என்ன செய்யப்படுது. அப்போ சகோதரர்கள் நிறைய கேட்குறாங்க, இதில் அதிகமாக லாபம் இருக்குமோ, என்ன பெனிஃபிட், நிறைய லாபம் இருக்க போய் தான் இப்படிலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு. 5 டிக்கெட்டு 1 டிக்கெட் ஃப்ரீ. அதுவும் உலமாக்கள் யாரான்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டு. அவங்க வேறு யாருக்கா கையை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு. இப்படிலாம் தடாலடியான ஆஃபர் கொடுக்கப்படோன்னு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் எழும்புது. இதில் மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டப்படுதோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யப்படுது, கேள்விகளும் சந்தேகங்களும் உண்டாகுது. இன்றைக்கி ஒரு விளம்பரமாக தான் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபுல் அமௌண்ட்லாம் கட்ட வேண்டியில்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு இருக்க அமௌண்ட்டை கட்டிட்டு உங்களுடைய கடமைகளை, அந்த சுன்னத்தான அமல்களை நிறைவு செய்துவிட்டு வந்து நீங்கள் தவணை முறையில் என்ன செய்யலாம், செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆஃபர் கொடுக்கப்படுது. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களிடத்தில் என்னது, ஒரு வகையில் இது சரியாக நினைச்சிட்டு மக்கள் சௌகரியமாக பயன்படுத்திட்டு ஓகே. ஆனால் இதில் ஏதாவது மோசடி ஆயிருமோன்னு பயமாகவும் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு காலத்தில் நமக்கு கொஞ்சம் முன்னால் வேலைக்கு ஆள் எடுக்கிற சவுதிக்கு துபாய்க்கு விசாவுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தலைமுறை இருக்காங்க. அதை மாதிரி ஏதாவது முன்பணம் வாங்கிட்டு இது மாதிரி ஏதாவது ஏமாற்று வேலையில் ஈடுபட்டக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களும் என்ன செய்யப்படுது. அதெல்லாம் பாதுகாக்கணும். அதனால் என்ன உண்டுமோ அதை ஃப்ராங்காக என்ன செய்யுங்க, மக்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. 5 டிக்கெட் 1 டிக்கெட் ஃப்ரீ அப்படிலாம் வேணும். மொத்தத்தில் என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க, 85,000 ரூபாய்க்கு போடுங்களேன். ஏன் 5 டிக்கெட் 1 ஃப்ரீ கொடுக்குறீங்க? இந்த தவணை முறையில் இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கு கடன் வாங்கிட்டோ இஎம்ஐ முறையிலையோ உம்ராவுடைய கடமை நிறைவு செய்துன்னு எங்கேயும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லப்படலையே. உங்களுடைய செலவுக்கு போக, உங்களுடைய வருமானத்துக்கு போக உங்களால் முடிஞ்சால் அந்த கடமையை நிறைவேற்றுங்க தான் சக்தி இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கடன் வாங்கிட்டு போகணும்? இந்த தவணை முறையில் எதுவும் அதை இன்ட்ரெஸ்ட் கடைசியில் வட்டிக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. தவணை நீங்கள் என்ன செய்யலாம், தவணை முறையில் கடனில் இன்ட்ரெஸ்ட் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நல்லா பாதுகாக்கணும். அதனால் புனிதமான அந்த அமல்கள் செய்வதற்கு மக்களுக்கு என்ன செய்யப்படணும், சலுகை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ராவல்ஸ் உரிமையாளர்கள் விலையை குறைச்சி என்ன செய்யுங்க, மக்களை எனக்கு எல்லாத்துக்கும் அந்த சலுகைகள் பயன்படுற மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் அந்த அமல் செய்வதற்கு தோதுவாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.